என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து குக் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நைட் டைமில் தான் மோட ஆரம்பிச்சிச்சு. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. சும்மா ஒரு 5 பீஸ் ஒரு சிக்கன் வச்சுருக்கேன். அது வந்து கிரில் மாதிரி பண்ண போகிறேன். கட்டையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி அது இல்லைன்னு தெரியல. நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. என்னதான் இருக்குது நீங்கள் சைஸுக்கு வந்து கரெக்டாக சும்மா செஞ்சு காட்டலாம் உங்களுக்காக. மசாலா போட்டதுக்கே மணக்குதுங்க, நல்லா இருக்கு. இதை தான் வந்து செய்ய போகிறோம். செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். A few moments later. இந்த மாதிரி நல்ல ஒரு கிரில் கம்பியை எடுத்துட்டுங்க. இந்த மாதிரி வாங்கிக்கணும், ஆன்லைனில் போட்டிருக்கு. நான் ஒரு 250 தான் வாங்கினேன். செம்மையாக இருக்குது, ஒர்த்தான ஒரு பொருள். இந்த மாதிரி கிரில் கம்பி வாங்கிட்டீங்கன்னா அதில் நல்லா எண்ணெயை தொட விட்டு இருக்கிற கல்லுகள்லாம் எடுத்து வச்சு அளவு பார்த்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கரெக்டாக வச்சேன்னா அந்த கறிக்கு நடுவில் வந்து வேகணும், அந்த நெருப்போட அந்த அனல் போடுற மாதிரி ஒரு சைஸ் பார்த்துட்டேன். மண் வச்சுருந்தேன், அந்த கவருக்குள்ளேருந்து மண் எடுத்து கொட்டி, ஏன்னா கீழே வெறும் தரையில் வந்து கட்டையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்ணை கொட்டி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கட்டையை வச்சு பற்ற வைக்கலான்னு ஒரு ஐடியா. என் மூளைக்கு வந்து நீங்கள் ஒரு பரிசையை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மூளை தான் என் மூளை. ஸோ பார்த்திங்களா, கட்டையெல்லாம் எடுத்து விறகுலாம் வச்சு அந்த மண் இருக்கிற இடத்துலையே மேலே கட்டையை வச்சு அதுக்கப்புறமா இருக்கிற கொஞ்சம் பேப்பர் அட்டை அதெல்லாம் வச்சு பற்ற வச்சு விட்டு ஆரம்பிச்சு வச்சுக்கிங்க. சும்மா கபன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு தீபாவளி பொங்கலில் ஏதோ ஆரம்பித்த மாதிரி தோணும். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் ஆரம்பிக்கல. வெறும் ஒரு கிரில் சிக்கன் இந்த மாதிரி ஒரு தந்தூரி தான் பண்ண போகிறோம். அங்கே பாருங்க, சும்மா நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு, புகையாக வருது. இப்போ பாருங்கள், சும்மா போட நல்லா பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி தாங்க நல்லா பற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சின்ன சின்ன குச்சி அது இதெல்லாம் வச்சு ஒரு வழியாக கொஞ்சம் நெருப்பு என்ன கொஞ்சம் கூடுதலாக கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பற்றிக்கிச்சிங்க. அந்த விறகு பிடிக்கணும், அந்த விறகு பிடிச்சாதான் நல்லா வந்து விறகு பிடிக்க அது கட்டையெல்லாம் பரவும், அந்த கறி வரும். அந்த கறியில் வேகணும். நெருப்பில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கறி போய்டும், திங்கவே முடியாது. அதனால் கறியில் வேக வைக்க பாருங்கள். அந்த நெருப்புலேயே வேக வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. நானும் ஃபஸ்ட்டு சும்மா லைட்டாக வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டேன். அப்புறம் நல்லா கறியில் தான் வேக வச்சேன். இதை பாருங்கள் எப்படி அந்த ஸ்மோக்கி அதில் வேக வச்சு சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு. நீங்கள் நெருப்பில் வச்சிங்கன்னா கறி தான் போகும், அதில் டேஸ்ட்டே இருக்காது. ஏதோ கறி போன மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்களா, ஸ்மோக்கிங்கில் பண்ணது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பருங்க. இந்த மாதிரி சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியும் கூட, ஆயில் எதுவுமே போடாமல் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு கிரில் மிஷின், ஒரு கிரில் இந்த மாதிரி ஒரு இது வாங்கிட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் போய் யாருக்காட்டையும் கேட்க தேவையில்ல, காசு போட்டு வாங்க தேவையில்ல. 1/2 கிலோ சிக்கன் வாங்கினா போதும், சூப்பராக சமைச்சு சாப்பிடலாம். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது தமிழாசன். தடவை வேண்டாம், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.